ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி டெட் பேப்பர் 2 2017 உள்ள தமிழ் கொஸ்டின் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக டெட் எழுதுகிறவங்களுக்கும் குரூப் 4 எழுதுகிறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈட்ட அயலெழுத்து தனி நெடில் ஆயுதம் உயிர்மெய் வல்லினம் மெல்லினம் இடையினம் இவை பொருந்தி வரும் இலக்கணம். ஃபர்ஸ்ட் ஒன் குற்றியலிகரம், பி முற்றியலுகரம், சி குற்றியலுகரம், டி முற்றுமை. இது எல்லாமே பொருந்தி வர்றது எதுன்னா சி குற்றியலுகரம். குற்றியலுகரம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சோறு என பொருள் தராத சொல் எது? அதில் அந்த 3 ஆப்ஷன் ஐனி வல்சி மிதவை மூணுமே பார்த்தீங்கன்னா சோறுங்கிற பொருள் தருது. ஸோ இதில் ஆப்ஷன் டி துணி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மாத்திரை அளவை கணக்கிடுக. தாழ்பால். தாழ்பால்ங்கிறது அதில் 2 நெடில் எழுத்து இருக்கு, 3 மெய் எழுத்து இருக்கு. நமக்கு தெரியும் குறில் எழுத்துக்கு மாத்திரை 1, நெடில் எழுத்துக்கு மாத்திரை 2, புள்ளி போட்ட எழுத்து அதாவது மெய் எழுத்துக்கு மாத்திரை அரை. இங்க 2 நெடில் இருக்கு, 2 நெடிலுக்கும் 2 மாத்திரைன்னா 4 மாத்திரை, 3 மெய் எழுத்து இருக்கு, அது 3க்கும் அரை அரை மாத்திரைன்னா 1.5. ஸோ மொத்தமா 5.5 மாத்திரை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆடுகின்ற மயில். இதனுள் இடைநிலையையும் விகுதியையும் நீக்கிய பின் எஞ்சி உள்ளவற்றுக்கு இலக்கண குறிப்பு தருக. இதுல இத பாகுபத உறுப்பு இலக்கணமா பிரிச்சு எழுதிட்டு அதுல இருக்கிற இடைநிலையையும் விகுதியை நீக்கணும்னா அதுக்கு பிறகு வர எழுத்துக்களுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. அது வினைத்தொகையா இருக்கும். அடுத்த கொஸ்டின், நல்குரவு என்பது. நல்குரவு என்பது இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். நல்குரவுங்கிறது எதுன்னா திரிசொல். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஏவல் வினையாக வருவது. ஏவல் வினை எப்பவுமே பகுபத இலக்கணம் பிரிச்சோம்னா பகுதி ஏவல் வினையாக வரும். ஸோ ஏவல் வினையாக வருவது பகுதி. அடுத்த கொஸ்டின், எழுவகை பருவ மகளிருள் பெதும்பை அறிவையின் வயது. மகளிர் பருவங்களை 7ஆ பிரிச்சிருக்கு. அதுல பெதும்பைக்கும் அறிவைக்கும் ஆன வயது எதுன்னு கேட்டிருக்கு. அதோட ஏ தான் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பெதும்பையோட வயது 8ல இருந்து 11, அறிவையோட வயது 20ல இருந்து 25. அடுத்த கொஸ்டின், வேற்றுமை டேஷ் பண்பு டேஷ் உண்மை ஆகியன தொடர்நிலை தொடர்களாகும். மேற்காணும் செய்தியில் விடுபட்டுள்ள உறுப்புகளை தெரிவு செய்க. அதுல வேற்றுமை வினை, பண்பு உவமை, உண்மை ஆகியன தொடர்நிலை தொடர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மாறுபட்ட அடுக்கு தொடரை தேர்ந்தெடுக்க. தாத்தா தீத்தி வாவா போப்போ. இதுல மாறுபட்டதா வர்றது எதுன்னா ஆப்ஷன் பி தீத்தி தான் மாறுபட்ட அடுக்கு தொடர். அடுத்த கொஸ்டின், ஆவணம் என்னும் சொல்லுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களுள் பிழையானது எது? ஆவணம். ஆவணத்துக்கு பிழையான சொல் எதுன்னா ஆப்ஷன் டி தோற்கருவி. அடுத்த கொஸ்டின், இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இக்குறட்பாவில் அமைந்துள்ள அணியினை தேர்வு செய். இதுல இருக்கிற அணி என்னன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். செகண்ட் ஆப்ஷன் போர் மறவன் விழுதும் வேறும் 9 சுவை. அடுத்தது தேன்மழை பூங்கொடி காவிய பாவை. அடுத்தது மலரும் மாலையும் உமர்கையாம் பாடல்கள் முருகன் அல்லது அழகு. இதுல பொருந்தாத வருது எது? டி. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது மாறன் மாறன் என்ற பெயர்களில் சுட்டப்படுபவர்கள் யாவர்? மாறன். மாறன்னா யாருன்னா மன்மதன்.
மாறன்கிறது நம்மாழ்வார குறிக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், போரும் அமைதியும் புதினத்தை எழுதியவர். போரும் அமைதிங்கிற புதினத்தை எழுதியவர் யாருன்னா டால்ஸ்டாய். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, பொருந்தாததை தேர்வு செய்க. கரந்தை திணை ஆனரைகளை மீட்டல். அது கரெக்ட். கரந்தை திணைன்னா ஆனரைகளை மீட்டல். உளிஞைன்னா மதுளை சுற்றி வளைத்தல். அதுவும் கரெக்ட். தும்பைன்னா பகை வேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போராடுவது. லாஸ்ட் வஞ்சி திணை வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வது. அதாவது வாகை திணை தான் வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வது. ஆனா இங்க வஞ்சி திணைன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர், அதாவது பொருந்தாதது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.